விநாயகர் சதுர்த்தி வேற பக்கம் வந்துருச்சு. நம்ம பசங்களோட சேர்ந்து சிலை எடுக்க போனா இவங்க பண்ற கூத்து இருக்கே. 20,000 ரூபாய்க்கு பார்க்க போன சிலைய 40,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன பண்றதுங்க? இந்த யூடியூப்ல வீடியோ போடுறது இருக்கிறது 4 சப்ஸ்கிரைபரு. அது பெல் ஐக்கான அமுக்கிறானே அவனு நோட்டிபிகேஷன் வரக்கூடாது. நம்ம எங்க போறோம் என்ன விஷயம் உண்ட தண்டவாள தெரியும். என்ன வருஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டு நீ பஸ் வருஷத்துக்கு ஒருக்கா தான் எங்க கூட பேச. நீ பேசவே கூடாது. நீ இவன் விஜய் சித்து விளாக்ஸ் பண்ணி நினைச்சிட்டாருங்க. இப்ப இவங்க அதனாலதான் பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்பதான் யோசனை வருதுங்க, எதுக்கு இவன் இப்படி பேசிட்டு இருக்கிறான், எதுவுமே பேச மாட்டேங்கிறான். கேமரா பார்த்து விஜய் சித்து விளாக்ஸ் நினைச்சு பேசிக்கலாம். நான் வேணா வீடியோ எடுக்கிறேன். நீ காசு கேட்ப சார் ஒன்லி சார் நான் இதை மாதிரி அப்படின்னா நீ என்னமா நீ உனக்கு பாடவும் தெரியாது. மூடிட்டு வாடா. இந்த இடத்துல பிஜிஎம் போட்டு எடிட் பண்ணி நீ ட்ரெண்டிங் ஆயிடுவ. இல்ல 2 பேர் தான் மெயின் வில்லனுங்க. காய்ச்சல் போயிட்டு ப்ரோசன் மேல போயிட்டு நீங்க கூட தெரியல. அவங்க 2 பேர் தான் மெயின் வில்லன். நீ போற வரைக்கும் அமைதியா தான் இருப்பாங்க. போயிட்டு வரும்போது தூங்கிடுவாங்க. 5 நிமிஷம் கத்துவாங்க. அதுக்கப்புறம் பஸ் 2 பேரும் கடைசி சீட்டு. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்புறம் அமௌண்ட் கூட பாரு. காசா இது யாரு காசா மேரே பௌத்தா சீன் அடிச்சுடுங்க. இது பொச்சு அடிக்குங்க. எது லட்சணம் இது? அதை விட இந்த லட்சணம் சொல்லுப்பா. சொல்லுப்பா. பாத்துட்டீங்களா? அந்த சந்திரமுகில இது குடிசு அப்படி பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறான். சிலையை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறான். டிராயிங் போட்டாரு தனியா சிரிச்சுட்டு இருக்கிறான். மாசம் சிலையை பார்த்து குதிக்கிறான். ஐயா அப்படி 40,000 ரூபாய். எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் அருவல் வேண்டாங்க, சூளம் வேண்டாங்க, தலையே வேற எல்லாத்தையும் குறைச்சிருங்க. மாட்டு எடுத்துருங்க. இப்ப எவ்வளவு கொடுப்பீங்க? 38,000. 40,000. ஜோதிகா பண்ற மாதிரி சிலையை பச்சிருச்சுட்டு பாஸ். ஜோதிகா காஞ்சனா வந்து சந்திரமுகி வந்து ஒரு பண்ணுவா பாத்தீங்களா? நானே தேடிட்டு இருப்பேன். சரி என்னமோ பண்ணி தொலைஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து இருப்பேன். நல்லா இல்லைன்னாலுமே இல்லையா டிஜே இப்படி பண்ணிடலாம். டிஜே சங்கத்துக்கு காசுல இருந்து ஒரு 27,000 ரூபாய் கொடுத்துட்றான். சரியா? பேலன்ஸ் காசு வந்து நீ போட்டுரு. இதுல ஒரு 3,000, அதுல ஒரு 8,000, 11,000 ரூபாய் நீ போட்டுரு. டெய்லி வந்து பாத்துட்டு போயிரு. சரியா? ஒரிஜினல் சிலைக்கு அவ்வளோதான் கொடுத்தா. மொத்தம் 40,000 மட்டும் தான். 20 நாள் அடிச்சு கொடுத்து ஒரு கோயிலே வச்சு கொடுத்துட்டேன். அடித்தவன் போட்டு
கடைசி விற்கிற வரைக்கும் 40,000 கொடுத்தேன். இப்ப என்னமோ 3 நாள்ல கிடைக்கும் 40,000 50,000 விஜய் நான் கேக்குறது இல்லையா? உட்காந்துக்க மாதிரி அவங்ககிட்ட கேளு. 40,000 அவன் தான் 20,000 ரூபாயில போதும் அப்படின்ட்டு போய் 40,000 ரூபாய் பாக்குறாங்க. 40,000 என்ன 20,000 பிளஸ் இவருக்கு அவன் சப்போர்ட்டுக்கு வர்றான். இவருக்கு அவன் இது மைல்சல் வரால அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சப்போர்ட் வேற இவரு. இதுல வேற கார்த்தி சூழம் இல்ல பஸ் அப்படிங்கிறா. குத்துல மூலமணி மூலமணி வருது மரியாதை சூழம் கேக்குறாரு சூழம் பாப்பலையா இதெல்லாம் நாகடி சிலை. நாகடி இல்லைன்னா கார்த்தி களிமண் எடுத்துட்டு சொல்லியிருந்தேன். இல்ல வண்டல் மண் எடுத்து விட்டுறேன். நான் வேணா கச்சேரியே பவர் யூஸ் பண்ணி வண்டல் மண் எடுத்து வச்சுச்சு. அந்த போட்டோவை பார்த்துட்டே செஞ்சுட்டு 6 பேக்ஸ் ஆணி எடுத்து வச்சுங்கடா. போட்டோ எடுத்து வந்து கொடுத்துருக்கீங்க. சரியா அது சிலையை பார்த்து 6 பேக்கு இங்க எலும்பு கூட்டு இருக்குது. சூடாது கட்டியில சாணி மேல ஒரு பெயிண்டிங் பாஸ். ஆமா அவரு பெயிண்ட் அடிச்சுட்டாரு. அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன வேணும்? நான் போய் சித்ரா ஸ்டோர் கடைசி ஃபினிஷிங் வந்து டிஜே வரது. அது ஆமா சட்டைக்கு டிஜே 6 பேக்ஸோட வந்து போட்டாங்க. சோட்டா மீன் பாப்பீங்க சோட்டா அத பிடிக்கிற மாதிரி இல்ல தல. ஃபர்ஸ்ட் அந்த குடோனுக்குள்ள போற ஃபர்ஸ்டா பாலாஜி கிட்ட சொல்றேன். போனதுமே இந்த 2 சிலைக்கு பெயிண்ட் அடிச்சுட்டாங்க. டிஜே சொன்ன சிலைக்கு ஒரு பீஸ் தனியா இருந்தது. 2 சிலை பார்த்துட்டு இப்படியேதான் சொல்றேன். இதெல்லாம் ஒரு சிலைன்னு சொல்லி போட்டு கொண்டு வந்து வச்சிருக்காரு. எந்த கிறுக்கிடு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். சொன்ன பாத்தீங்கன்னா அது இந்த கிறுக்கிடு தான் சரி பாரு. அப்ப தெரியல இப்படியே தான் சொன்னேன். அதேதான் முடிக்கிற பாருங்க பெருமாடா. இதுல ஒருத்தா தலையும் தெரியாம வாழும் தெரியாம அங்க ஒருத்தன் மச்சி சூப்பரா இருக்குது மச்சி அப்படி இருக்கிறான். ஐயோ சாவி. இதுல வேற நீங்க வேற டிஃபரெண்டா யோசனை. குழந்தை இடம் முடிக்கல என்னத்துல இதுக்கே விழுது. அப்புறம் சிலை வச்சா சிலை ஓடியே போயிடுது. ஓடுற மாதிரி தான் இருக்கு. ஓடியே போயிடுது. அட்வான்ஸ் சிலை ஓகே பண்ண அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் கூட தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி கடையை ஒரு வாரத்துக்கு குண்டில கை வச்சா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி எடுத்து இப்ப போய் பாட்டு வந்தோம்ல ஃபர்ஸ்ட். அங்க ஒரு சிலை பேசிட்டு இருக்கா பாடி. இந்த சிலையில எப்ப கொண்டு போறதுங்க? ஆமா